வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரிய அமுத யூடியூப் விண்ணலை வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வினை தீர்க்கும் வித்தகர்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திப்போம். வினை தீர்க்கும் வித்தகர்கள். பொதுவாகவே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் மற்றவர்களின் உதவி கொண்டு மிக எளிதாக அதை கடந்துவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு. யாராவது ஒருவர் ஏதேனும் மாயமோ அல்லது மந்திரமோ செய்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பத்தையும் சிக்கலையும் போக்கிவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடுதான் அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும்? அருட்தந்தை அவர்கள் அவரவர் வினையை அவரவர்தான் அனுபவித்து போக்க வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருக்கிறார். மனிதனுடைய இந்த எதிர்பார்ப்பு அல்லது இந்த முயற்சி இன்மை என்று கூறலாம். என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கலை நான் தான் அதனுடைய காரணத்தை ஆராய்ந்து அந்த காரணத்தை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர் முயற்சியாக விளைவறிந்த விழிப்பு நிலையில் அதை நான் செய்யும் பொழுது அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வரலாம். இதுதான் ஒரு சிக்கல் தீர்க்கும் வழி என்று கூறுகிறார். ஆனால் நான் எந்த முயற்சியையும் செய்ய மாட்டேன், யாராவது என்னிடம் உள்ள இந்த சிக்கலை நீக்கிவிடுங்கள் என்று நாம் எதிர்பார்ப்பதை இந்த உலகம் இந்த எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டு வணிகமயமாக மாற்றி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால் புரிதல். என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கும் துன்பத்திற்கும் காரணம் யார்? இதை தீர்க்க ஒரு வித்தகர் ஏன் வர வேண்டும் என்ற ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். ஏனென்றால் மகரிஷியின் கூற்றுப்படி விளைவில்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. எந்த ஒரு செயலுக்கும் விளைவு என்பது அந்த செயலிலேயே மறைந்து இருக்கும். அந்த செயல் செய்யப்படும் பொழுதே அந்த செயலுக்கான விளைவும் அதனோடு நிர்ணயிக்கப்பட்டு விடும். முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட விதி என்று சொல்லலாம். இப்படி முன்னரே நியமிக்கப்பட்ட இந்த வினைகளை மனிதன் எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும்? முதலில் இந்த வினைகள் மனிதனுக்கு நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும். அதாவது இன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மிக வசதியாக நாம் அனுபவிக்கின்ற அத்துணை சுகங்களையும் அத்துணை இன்பங்களையும் மறந்துவிட்டு நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களை மட்டும் கணக்கில் கொண்டு அதை போக்க யாரேனும் வித்தகர் வருவாரா என்று காத்திருக்கிறோம். அதை விடல் வேண்டும், அதை உணர வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாராம். என்னுடைய துன்பங்களுக்கு நானே காரணம் என்பதை உணர்ந்து அந்த பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள
அருட்தந்தை அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் இறை அருளோடு ஒன்றி நின்று தவம் செய்தல் என்பது மிக முக்கியமான விடயமாகும் அல்லது நுட்பமாகும் என்று கொள்ளலாம். அதை அருட்தந்தை அவர்களே கூறியிருக்கின்றார்கள். ஐயுணர்வின் பயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை 5 புலன்களால் நாம் செய்த செயல்களினால் அந்த 5 புலன்களின் இன்பத்தில் மயங்கி நாம் செயல்களை செய்தோம். அந்த செயல்களிற்கான பழிச்சுமைகள் அவை துன்பம் தருவதாக இருக்கும் பொழுது அந்த பழிச்சுமைகள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவில் பதிந்து விட்டது. இந்த பழிச்சுமையை எப்படி போக்குவது? குரு அருள் பெற்று போக்கிக் கொள்ளலாம், இறை அருள் பெற்று போக்கிக் கொள்ளலாம். குரு அருள் புரிவார், இறை அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஏதும் செய்யாமல் இருந்தால் இந்த ஆன்மாவின் பழிச்சுமை தீர்ந்து விடுமா? முடியாது. மெய்யுணர்வு பெற்ற ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம். அப்படி பிறர் ஏதேனும் வந்து வித்தை செய்து என்னுடைய பழி சுமையை வினையை போக்கிவிடுவார்கள் என்று எண்ணாது நாம் மெய்யுணர்வை உணர வேண்டும். மெய்யுணர்வை பெற்றால் எந்த ஒரு மனிதன் மெய்யுணர்வு பெற்று தன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் எளிதாக வினையை கழித்து விடுவான் என்று கூறுகிறார். மிக எளிதில் கழித்திடலாம். எப்படி? தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் அப்படிங்கிற இறை என்பதை உணர்ந்து மெய்யுணர்வு பெற்று அந்த இறை என்ற உணர்வோடு தன்னுடைய அறிவை எப்பொழுதும் சேர்த்து அதில் ஒன்றும் பொழுது அதை ஒன்றுவதைத்தான் நாம் தவம் என்று கூறுகிறோம். தவம் பயின்று அறிவை இறையோடு ஒன்றுகின்ற இந்த தவத்தை பயின்றால் மெய்யுணர்வு கிட்டும். இந்த மெய்யுணர்வு கிட்டிவிட்டால் நாம் வினையை எளிதில் கழித்து விடலாம். ஆக அப்போ இந்த தவம் பயில்வது என்பது நம்முடைய வினைகளை போக்கிக் கொள்வதற்கு அவசியமாகிறது. இந்த தவத்தை பயில உடனே என் தொடர்பு கொள்வீர் என்கிறார் குரு. உடனே என் தொடர்பு கொள்வீர். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். ஆக குருவினுடைய துணை என்பது மிக அவசியம். குரு வழி நடத்தும் பொழுது அந்த குருவின் வழி நடத்தலில் அவருடைய துணையோடு நின்று அறிவை இறைநிலையோடு சேர்த்து ஒன்றும் தவத்தினை நாம் பழகி வந்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆக நாம் நம்முடைய வினைகளை தீர்க்க மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நம்முடைய வினைகளை உடலில் பதிந்துள்ள பதிவுகளை போக்குவதற்கு உடற்பயிற்சியும் நம் ஆன்மாவில் பதிந்துள்ள பழிச்சுமைகளை போக்குவதற்கு அறிவை இறைநிலையோடு ஒன்றுகின்ற இந்த தவத்தையும் குருவின் துணையோடு நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்கள் அனைவருமே வினை தீர்க்கும் வித்தகர்களாகத்தான் இருப்போம். ஆக வினையை தீர்க்க வித்தகன் ஒருவன் வருவான் என்று காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இல்லாமல் வினையை தீர்க்கும் வித்தகன் நாம் என்ற உண்மையை உணர்ந்து குருவின் அருள் பெற்று அறிவை இறையோடு ஒன்றிய தவம் ஆற்றும் பொழுது வினையை தீர்த்துவிடலாம் என்று கூறி உங்களுடன் இருந்து விடை பெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.